அடுத்த 50 வருஷத்துக்கு பிஜேபி தான் இந்த நாட்டாலும் இந்த ஒரு பில் பாஸ் ஆனா. சவுத் ஸ்டேட்ஸ் எவ்வளவு டெவலப் ஆனாலும் நார்த் ஸ்டேட்ஸ்க்கு தான் இனி பவர் ஜாஸ்தியா இருக்கும். டீலிமிட்டேஷன். பாப்புலேஷன் ஜாஸ்தினா பார்லிமெண்ட்ல அந்த ஸ்டேட்டுக்கு சீட்ஸும் ஜாஸ்தி. 1976ல பாப்புலேஷனை கண்ட்ரோல்டா வச்சிருக்க ஸ்டேட் இந்த பில்னால பாதிக்க கூடாதுன்னு ஃப்ரீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த ஃப்ரீஸ் முடியுது. பாப்புலேஷனை பேஸ் பண்ணி சீட் அலோகேட் பண்ணா சவுத் ஸ்டேட்ஸை விட நார்த் ஸ்டேட்ஸ்க்கு தான் சீட்ஸ் அதிகமா கிடைக்கும். ஏன்னா பாப்புலேஷன் அங்கதான் ஜாஸ்தி. அப்ப 50 வருஷமா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி லிட்ரசி growth, ஜிடிபி growth இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பனிஷ்மெண்டா? அதே நார்த் ஸ்டேட்ஸ்ல ஏன் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னா லேக் ஆஃப் லிட்ரசி அண்ட் ஹெல்த் கேர். இதுல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதிக சீட்ஸ்னா அதிக பவர், அதிக பவர்னா அதிக பெனிஃபிட்ஸ். சவுத் ஸ்டேட்ஸ் எவ்வளவு அதிகமா டாக்ஸ் பே பண்ணாலும் பெனிஃபிட்ஸ் நார்த் ஸ்டேட்ஸ்க்கு தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் நியூஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.